ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் கலைக்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி புட்டு வைக்கிறாரு. வெளியில் நடக்கிற விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் இங்கே வந்து திவாகர் வந்துட்டு திவ்யாவுக்கு பிஆர் இருக்கின்ற விஷயங்கள், அப்புறம் விஜய பார்வதி கடலில் அடிப்பட்ட விஷயங்கள், கலை வந்துட்டு சபரி பற்றின விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ திவாகரும் கலையும் பேசிகிட்டு இருக்காங்க. திவாகர் திவ்யா மேலே செம்ம காண்டில் இருக்கார். திவ்யாவுக்கு சுத்தமாக பொறுமையே கிடையாது, இந்த டைட்டிலுக்கு தகுதியே கிடையாது. அதுக்கு பொறுமையாக இருக்கிற ஆள் சபரி மட்டும்தான். சபரிக்கு தான் அந்த பொறுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போது கலை வந்து நைஸாக சொல்கிறாரு, திவ்யா தான் டைட்டில் வினர், தெரியுமா தெரியாதா? தேவையில்லாமல் அவங்க வாயை கொடுத்து மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன அது இந்த படத்தில் வருமா, என்ன போருமா, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி. என்ன கலை, என்ன சொல்லிட்டீங்க? என் ஓட்டெல்லாம் திவ்யாவா நானான்னு பார்த்தா தெரியல, திவ்யாவை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் நான் அப்படி மாதிரி சொல்கிறார் அவர். மனுஷனுக்கு ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் அநியாயத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டைட்டில் பண்ண டைமில் நான் மட்டும் இருந்தால் நான் தான் டைட்டில் தெரியும் இல்லை அண்ணனை பற்றி அதெல்லாம் தெரியும் அவர் கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டே இருக்காங்க. வினோத் ஏன் கேஷ் பாக்ஸ் எடுத்தார் தெரியுமா, அவருக்கே நம்பிக்கையில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி இல்லை, என்னென்னா உருவகேலி, அப்புறமா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எனக்கு நம்மளுக்கு வந்து டைட்டில் கிடைக்காது, அதனால தான் அவர் எடுத்துட்டார் சரியா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்கு போது ஏன் டைட்டில் கிடச்சது தெரியுமா, அவங்ககிட்ட பொறுமை இருந்துச்சு. அவர் சொல்கிறார், அவங்ககிட்ட பொறுமை இருந்துச்சு, எல்லோரும் அவங்கள டார்கெட் பண்ணாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு லோன்னு கத்தின்னு தான் இருக்குது, அது எப்படி? அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு ஃபுல்லாக பிஆர், அவர் சொல்கிறார் ஃபுல்லாக பிஆர் அப்படின்றாங்க. அப்போ வந்து கலை வந்துட்டு, இல்லை திவ்யா ஒரு சில நேரங்களில் கருத்தை பேசலை, என்னத்தை கருத்தை கத்திகிட்டே பேசிகிட்டு இருக்கு அப்படின்போது, ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு கலை வந்துட்டு பார்வும் பேசுவாங்க, ஆனால் பாயிண்ட்டாக பேசுவாங்க, அவங்ககிட்ட அந்த விஷயம் இருக்குது அப்படின்போது இவர் திவாகர் என்ன சொன்னான்னா, திவ்யாவுக்குள்ளே சபரி எவ்வளோ மேலே தெரியுமா, இன்னும் ஒன்று சபரிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, குரூப் செம்மில் போய் மாட்டிக்கிட்டான், அக்கா அப்புறம் தம்பி இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்போது, ஆமாம் பாருக்கண்ணை உடச்சிட்டான்ல அப்படின்றாரு இவர். அதெல்லாம் வேணுன்ட்டு பண்ணலப்பா, வேணுன்ட்டு பண்ணலாம், அப்புறம் எதுக்கு இந்த சோஃபாவில் உட்காந்து நான் வேணுன்ட்டு தான் பண்ணேன் அவன் சொன்னான் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இல்லைடா அவன் விளையாட்டுக்கு என்கிட்டே அந்த மாதிரி பண்ணுவான் தெரியும்ல, அதை விளையாட்டு சொன்னது அவனுக்கு வினையாயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறாரு நம்ம திவாகர். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கேமில் ஜெயிக்கணும் வெறிடா, அதனால் அவன் அப்படி பண்ணிட்டான்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாரு ஈஸியாக. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து இந்த பணப்பட்டு எடுக்கும்போது வந்துட்டு இவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கானவனத்துக்கிட்ட, அவர் இது எமோஷனல் எடுத்திருக்காரு, தயவு செஞ்சு திரும்ப ஒரு வார்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே வந்து திவ்யா சபரி விக்ரம்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்க எடுத்துட்டு அவ்வளோதான் அனௌன்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதை சொல்கிறார், அவர் எடுத்த உடனே எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ பேசுகிறாங்கடா. அப்போ கலை சொல்ல, ஆமாம் அவர் எடுத்துட்டா தானே இவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கும், அவர் எடுக்கலைன்னா இப்போ ஓட்டு அடிப்படையில் பார்த்தா கானவனத் தானே வந்துட்டு டைட்டில் வினர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதான் கரெக்ட் இல்லை, அது வந்து கேம் தான். சரி நான் எனக்கு தெரியும், வெளியே இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க, வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க சொல்லிட்டாங்க இவருக்கு தான் வந்து டைட்டில் வரப்போகுது, ஏன்னா அவருக்கு நிறைய ஓட்டு இருக்குன்னு. அவரே வந்து இப்போ படப்பு எடுத்துகிட்டு எனக்கு சந்தோஷம் தானே, ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் வருது, அவர் இருந்தானே எனக்கு அந்த வாய்ப்பு ஒன்றுமே இல்லையே, அதனால் அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, அப்புறம் ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் வந்து இதில் வந்து சபரிக்கு நல்லா சொம்படிக்க ஆரம்பிச்சாரு நம்ம திவாகர். திடீர்னு சொம்படிக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சபரி ஏதோ ஒரு விஷயம் கேட்டவுடனே, நீ சும்மா சொல்லாத, என்னை வந்து சிலுக்கு நீ சொன்னையா இல்லையா அப்படின்ட்டாரு. போட்டு செம்ம சண்டையாக இருந்தது. சரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கலை வந்துட்டு தீர்மானமாக என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா தான் டைட்டில் வினராக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குது. ஆனால் அவர் அதே மாதிரி வந்து திவாகர் சொல்கிற மாதிரி வந்துட்டு பிஆர்ன்ற ஒரு விஷயம் வெளியும் உலாத்துட்டுருக்கு, உள்ளேயும் அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த 4 பேரில் யார் டைட்டில் வினராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி தான் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.